சிறிய அமல் நாம் அறியாமல் செய்கிறோம். சகோதரர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷைஅன் யுஸல்லில் ஹம்ஸ வ யஸூமு ரமலான் குஃபிர லஹு. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம, ஷிர்க் என்றா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், நாங்க நினைக்கிறோம் அல்லாஹுக்கு பகரமாக ஒரு கடவுளை வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கு பகரமாக சிலையை வணங்குவது மாத்திரம்தான் ஷிர்க் என்று நினைக்கிறோம். சகோதரர்களே, அது மாத்திரம் ஷிர்க் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அவன் அந்த வார்த்தையை நினைக்க மாட்டான், பொருட்படுத்த மாட்டான், அல்லாஹு தஆலா அவரை நரகத்தில் கொண்டு போய்த்து விடுகிறான். அல்லாஹு தஆலா நரகத்தில் கொண்டு போய்த்து விடுகிறான். சிறியோரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தையினுடைய பாரதூரத்தை அவர் அறியாமல் பேசுகிறார், ஆனால் நரகத்தில் கொண்டு போய்த்து விடுகிறார். சகோதரர்களே, அது மாத்திரம்தான் ஷிர்க் என்று நினைக்கிறோம். நாம் எத்தனையோ வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு மாற்றமாக பேசுகிறோம். அப்படி நடந்திருந்தால், இவ்வாறு நடந்திருந்தால், அதை செய்திருந்தால் சகோதரர்களே ஒன்றுமில்லை, எல்லாம் ரப்பு அல்லாஹ் அவனுடைய கட்டளைப்படிதான் நடக்கிறது. கலா கதிரை நம்பாதவன் இஸ்லாத்தில் அவனுக்கு இடம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஐவேளை தொழுகைகளை பேணுதலாக கொள்கிறார் என்று அல்லாஹ் பாதுகாப்போம். சகோதரர்களே, தொழுகையுடைய மகத்துவம் உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டது. சுபஹுக்கு சப்ப பார்த்தா 4 பேர் 5 பேர் ஒரு சப். சகோதரர்களே, ஒரு மஹல்லா ஒரு மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால் அந்த மஸ்ஜிதில் 700 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 700 பேருக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவது கடமை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் வீடுகளிலே தொழுவர்களுக்கு. அவர்களுடைய வீட்டை வாலிபர்களை சேர்த்து அழைத்துக் கொண்டு வீட்டை அவர்களை உயிருடன் இருக்கும் போது எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்றார். சகோதரர்களே, தொழுகையுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாப்போடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஐவேளை தொழுகைகளை தொழுகிறார், ரமலானுடைய நோன்பை நோட்கிறார், இவருக்கு அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார். இன்னும் ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சுபஹு தொழுகைக்கு பின்னால் யாசீன் ஓதுகிறோம். ஓதக்கூடிய வளமையை கொண்டு வருவோம். சகோதரர்களே, யாசீன் ஓதக்கூடிய வளமையை கொண்டு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயாசீன் கல்புல் குர்ஆன் லா யக்ரஉஹா ரஜுலுன் யுரீதுல்லாஹ வத்தாரல் ஆகிரா. ஒரு மனிதன் யாசீனை ஆகிரத்துக்காக அல்லாஹுக்காக மட்டும் நாடி யாசீனை ஓதுகிறாரோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யாசீன் ஓதுறோம், எங்களுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். சகோதரர்களே, வக்ரவு அலா மௌதாக்கும், சொன்னார்கள் உங்களுடைய மரணித்தவர்கள் மீது நீங்கள் யாசீனை ஓதுங்கள், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார். சகோதரர்களை, இன்னும் ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக சிறிய சூரா, இங்க எல்லோருக்கும் பாடம் இருக்கும், சிறு பிள்ளைக்கும் கூட பாடம் இருக்கும். சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். சூரத்துல் இக்லாஸ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த சூராவை ஓதுகிறாரோ அவர் அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அதே போன்று பிந்திய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இன்னும் ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சூரத்துல் இக்லாஸை 200 தடவைகள் என்றும் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்னும் ஒரு தடவை 50 தடவைகள் என்று வந்திருக்கிறது. யார் ஓதுகிறாரோ, ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ, 50 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். நானும் நீங்களும் 50 வருடம் வாழ்வோமோ இல்லையோ தெரியாத சகோதரர்களே, சூரத்துல் இக்லாஸை 50 தடவை ஒருவர் ஓதுகிறார், 50 வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி சூரா யார் ஓதுகிறாரோ,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா குஃபிர லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் அந்த சூரா அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்கிறது. சகோதரர்களே, குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 30 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவை யார் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அந்த சூரா அவருக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என்றார்கள்.